புதுச்சேரியோட கவர்னரா பதவியேற்றுக்கிட்ட கிரண்பேடி தன்னுடைய காலில் விழுந்து வாழ்த்து பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏவுடைய காலில் பதிலுக்கு விழுந்து பலரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்காங்க. புதுச்சேரி மாநிலத்தோடைய புதிய கவர்னரா கிரண்பேடி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து புதுச்சேரி கவர்னர் மாளிகையில நடந்த பதவியேற்பு விழாவுல அவங்க புதிய கவர்னரா பதவியேற்றுக்கிட்டாங்க. கிரண்பேடி பதவியேற்றதை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தோடைய புதிய முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டுள்ள நாராயணசாமி, புதிதா தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தாங்க. அந்த நேரம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ விஜயவேணி வரிசையில வந்து நின்னு திடீர்னு கிரண்பேடி காலில் விழுந்து வணங்கினாங்க. அவரை தடுத்து நிறுத்தினதோட மட்டுமில்லாம மக்கள் பிரதிநிதிகள் யாருடைய காலையும் விழக்கூடாது அப்படின்னு கிரண்பேடி அறிவுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு எம்எல்ஏ காலில் விழுந்து கிரண்பேடி வணங்கினாங்க. இதனால அங்க சில நிமிடம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இந்த காட்சிகளை பார்த்த சிலர் இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. திரு வைகோடைய பேட்டி சவாலான விஷயம், திரு சுப்பிரமணிய சாமியோட பேட்டி சவாலான விஷயம், மறுக்க முடியாது நம்ம நித்யானந்தா சுவாமிகள் அவருடைய பேட்டி ஒரு சவாலான விஷயம், நிறைய. ஆனால் எல்லாமே வேற வேற வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன்.